ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம லீச்சுவான் வந்துட்டு ஹீரோவை ஹெவியா அட்டாக் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோ போறப்ப ஒன்று சொல்லியிருப்பான், இவ்வளவு நாள் நீ எதுக்காக போராடிக்கிட்டு இருந்தியோ அந்த ஒரு விஷயத்த பண்ணவன் பக்கத்துல தான் நீ இப்ப இருந்துட்டு இருக்க. நேரா நம்ம லீச்சுவான் வந்துட்டு அந்த முகமுடி போட்ட அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் கிட்ட தான் போறான். அப்போ நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணமான்னு கேட்கும் பொழுது, நீ இவ்வளவு லேட்டா தான் புரிஞ்சுப்பியா அப்படின்ட்டு அவனும் தனக்குள்ள இருக்கிற வில்லத்தனத்தை காட்டும் பொழுது, அது மட்டும் இல்லாம நீ இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லீச்சுவான் வந்துட்டு, நான் எவனோட கண்ட்ரோலிங் இருக்க மாட்டேன், நீ எப்படா என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்கும் போது, நீ அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப லைட்டா உனக்கு ஒரு நெஞ்சு வலி வந்திருக்குமே, அதுக்கப்புறம் தானே அந்த ஜியோ பையப்புல உன்னை அட்டாக் பண்ணிருப்பான். அது ஏன் அப்படி தெரியுமா? ஏன் நான் உனக்குள்ள ஒரு பாய்சனை கொடுத்துட்டேன். அந்த பாய்சன் வந்துட்டு அப்பப்போ உன்னோட சக்தி குறைச்சிக்கிட்டே வரும். அதை சரி பண்ணணும்னா நீ என்கிட்ட தான் வந்தா உனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப என்ன உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ட்டு லீச்சோன் பைப்ல சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் இருந்துட்டு என்ன பண்றானா, நம்ம ஹீரோக்கு ஒரு கேட்டு போட்டு லாக் பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த டீமன் பவர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமே, அந்த கேட்டை போட்டு லாக் பண்றப்ப இந்த கேட்ல என்ன ஒண்ணும் செய்யாது, நான் உன்னை திரும்பி மீட் பண்ண வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து மறைஞ்சு போறான். இப்ப வில்லனா ஆயிட்டாங்க. கட் பண்ணி நம்ம ஜியோ தான் காட்டுறாங்க. அவன் இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். இருந்தாலும் அவனை ரெக்கார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்களா. அந்த வாலும் ப்ரோக் ஆயிடுச்சுல, அதை பத்தி அவன் அடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அந்த வால் ப்ரோக் ஆனது வந்துட்டு லீச்சுவானால மட்டும் இல்ல, என்னாலையும் தான். என்னோட சக்தியை வச்சு நான் அட்டாக் பண்ணும்பொழுது நான் டீமன் ஸ்டேஜ்ல இருந்தப்ப அது கொஞ்சம் அங்க ப்ரோக் ஆச்சு. அதுக்கப்புறம் லீச்சுவான் அட்டாக் பண்றப்ப அது முழுசா ப்ரோக் ஆயிருக்கு. இதுல வந்துட்டு அவனோட தப்பு மட்டும் இல்ல, இதுல என்னோட தப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இந்த வாளை மறுபடியும் கொண்டு வரதுக்கு நம்மளால முடியவே முடியாதா? இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்தா மட்டும்தான் ஜியோவை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம வாளை ரீஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஜியோவோட வம்சத்தினர் ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோன் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி நம்ம யாஞ்சி பைப்ல காட்டினா அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி தன்னால யாரையுமே காப்பாற்ற முடியலையே, அதுவும் குட்டி பையனையும் காப்பாற்ற முடியல, ஜியோவையும் காப்பாற்ற முடியல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு மவுண்டன் காட்டு கேட்போம், ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அதே நேரத்துல அங்க வில்லன் பையபிளைய காட்டினா அவன் வந்துட்டு ஒரு ஆளை பார்த்து ஷாக் ஆகுறான். யாரடா பார்த்து ஷாக் ஆகுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கொண்டு இருப்பான்ல இந்த டேங்க் குரூப்போட எடுபடி, அவனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்கான். ஆட பாவி பைய டாக்டர், நீ இந்த அளவுக்கு கொடூரமானவனா? இப்ப நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னா, முன்ன விட நான் இப்ப நல்லாவே ஃபீல் பண்றேன், போயிட்டு ஹீரோ குரூப் வேவ் பார்த்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். ஹைவோவும் போனாங்கல்ல அவங்க மவுண்டன் கார்டை மீட் பண்றதுக்கு, அவரு ஒரு விஷயம் சொல்றாரு, வுட்னு ஒரு வுட் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்தா ஜியோவை தற்காலிகமா நம்ம அவங்களை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அதை எடுக்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஜியோவை பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு வந்துட்டு என்ன நினைவுகள் வருதுன்னா, அவன் அண்ணன் கூட இருந்ததும் அவனுக்கு அந்த வால் எப்படி கிடைச்சதும், வால் கூட அவன் எவ்வளவு கனெக்ட் ஆகி இருந்தான் அப்படிங்கிறதையும் அவன் யோசிச்சு அவனோட கோமாவில அதுவே போயிட்டு இருக்கு. அவன் கொஞ்சம் மாதிரி அஃபெக்ட் ஆகுறான். இதை பார்த்து ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ஸ்டோன் வெளியில வருது. ஹீரோவே ஷாக் ஆகுறான். இதை ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, இது என்ன ஸ்டோன் அப்படிங்கிறப்ப, இந்த வாளை ரெக்கவர் பண்றதுக்கான ஸ்டோன் இது இந்த இடத்துல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஸ்டோன் வந்துட்டு பாகி அப்படிங்கிற ஒருத்தரோட ஸ்டோனு. இதுக்கு முன்னாடி இந்த வாளோட மாஸ்டரா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு டீமன் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னாடி இருந்து லீச்சுவான் பைபிள் அதை ஆட்டைய போலான்னு பாக்குறான். ஆனா இதை பார்த்த ஹீரோ அதை தடுத்து விட்டுட்டு, மறுபடியும் இங்க வந்திருக்கியா? ஆமா, எனக்கு அந்த ஸ்டோன் வேணும், என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்த அது வேணும். ஓ, அப்ப அவன் உன்னோட ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரு அப்படிங்கிற மாதிரி லீச்சுவான் பேசும்போது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், அது உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி லீச்சுவான் பைபிட்ட சொல்றான். ஆனா இதை பார்த்தா என்னால நம்புற மாதிரி இல்ல, நான் இதை தாண்டி ஒரு விஷயத்த அடைஞ்சிட்டு வருவேன் அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப ஜியோவை ரெக்கவர் பண்றதுக்கான ஸ்டோன் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த ஸ்டோன்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பைபிள் அங்க இருந்து மறைஞ்சு போனது நம்ம ஹைவோ வந்து நிக்கிறா. நீ எப்படி எங்க ஏஞ்சி அப்படின்னு கேக்குறப்ப, இவட்டுன்னு ஒரு உட்டை தேடி போயிருக்கான், நானும் கூட வரேன் தான் சொன்னேன், ஆனா அவனுக்கு அந்த இடம் பழக்கமானது, அங்க நிறைய தேளு பாம்பு இதெல்லாம் இருக்கும், அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அவனை காப்பாத்த நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இந்த ஸ்டோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் பொழுது, அப்பதான் அங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. என்னன்னா அந்த ஸ்டோன் வந்துட்டு கீழே விழுந்து உடைஞ்சி அதுல இருந்து ஒரு டீமன் பிளட் வந்துட்டு அது நேரா எங்க போகுதுன்னா நம்ம ஜியோ கிட்ட போயிட்டு அவனோட நெத்திக்குள்ள போயிடுது. அப்படி போகும்பொழுது அவன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது அந்த வாளோட மாஸ்டர் பத்தி சொல்லியிருப்பான்ல நம்ம ஹீரோ, அந்த மாஸ்டரை போயிட்டு இவன் பாக்குற மாதிரி ஜியோ பாக்குற மாதிரி இருக்கு. ஹீரோ இதை பார்த்து சாக்காய் போய் நின்றுட்டு இருக்கான். இப்ப என்னாச்சு ஸ்டோனும் உடைஞ்சிருச்சு, நாம திருப்பி ஜியோவை கொண்டு வர முடியாதாங்கிறப்ப, அதை விட பெரிய பிரச்சனையில நாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்ன சொல்ற? அது வந்துட்டு சாதாரண பிளட் கிடையாது, அது ஒரு டீமன் பிளட் அப்படிங்கிறப்ப, டீமன் பிளட் டீமனா தான் அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. நம்ம ஜியோவும் ஒரு டீமன் அப்படின்ட்டு இவனோட பரம்பரையில,
அதாவது ஜியோவோட பரம்பரைக்குல தான் முன்னாடி வந்துட்டு ஒரு டீமனும் இன்னொருத்தரும் சேர்ந்துட்டு ஒரு டீமன் அழிச்சிருப்பாங்க. அவங்க பரம்பரை மூலியமா வந்ததா நம்ம ஜியோ. அதனால இவனும் டீமன் தான் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட வைப்பாங்க பாருங்களேன். போதுண்டா இருக்கிறவன் எல்லாமே டீமனா இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே யாஞ்சி பையப்புள்ள அங்கிருந்து வந்துடுறான். நம்ம ஜியோவை காப்பாத்துறதுக்கு அந்த உட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு வரும்பொழுது அவங்க எல்லாமே ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப நீங்க எடுத்துட்டு வந்ததும் யூஸ் இல்லாம போச்சு அப்படிங்கிறப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது யாஞ்சி பையப்புள்ளைக்கு நிறைய அடிபட்டிருக்கு, கையெல்லாம் அடிபட்டிருக்கு. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு உனக்கு ஏன் அப்படி ஆயிருக்கு, என்ன பண்ணாருங்கும் போது அந்த இடம் வந்துட்டு அவனுக்கு பழைய இடம் எல்லாம் கிடையாது. நம்ம ஜியோவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய மலைலாம் ஏறி போயிட்டு அந்த உட்டை எடுத்துட்டு வந்திருக்கான். அது ஹைவோ முறைக்கிறா, என்னமோ சொன்ன, எனக்கு அது தெரிஞ்ச இடம், நான் போயிட்டு பார்த்துப்பேன், அசால்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இப்படி அடிபட்டு வரதுக்கு தான் என்ன தனியா பிரிச்சு விட்டியாங்கிறப்ப சப்போஸ் எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைனா கூட நீ ஒரு ஹோப்பா இங்க இருப்ப அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை நான் தனியா கலட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தத்துல நம்ம டீமுக்குள்ள சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற ஒரு நல்ல விஷயம் மட்டும் ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்கு. கேக்குறா, நான் எடுத்துட்டு வந்தது ஏன் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்துட்டு தன்னோட வெசலை தேர்ந்தெடுத்துருச்சு அந்த டீமன் பிளட் அப்படிங்கிறப்ப என்ன சொல்ற, இதுக்கு முன்னோர்கள் வந்துட்டு ஒரு டீமனை எதிர்த்து போராடினாங்க. அப்போ வந்துட்டு 2 பேர் ஒன்னா இணைஞ்சு ஒரு டீமனை அழிச்சாங்க. தன்னோட போனை வந்துட்டு ஒரு ஸ்வாடா மாத்தி தான் அந்த டீமனையே கொண்டு இருப்பாங்க. அந்த டீமனை கொன்னாலும் அதோட வெசல் வந்துட்டு அதுல இருந்துகிட்டே தான் இருந்தது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டோனை எடுத்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஸ்டோன் வந்துட்டு புரோக் ஆயிட்டு அந்த டீமனோட, அதாவது அந்த பாகிங்கிறவரை அப்சர்வ் பண்ணியிருந்தது. தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதப்பதான் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை ஒரு வெசலா மாத்தி ஒரு ஸ்டோனாவும் மாத்தி வச்சிருந்தாங்க. சொல்ல போனா என்ன மாதிரிதான் எனக்கு எப்படி அந்த டீமனோட இது கிடைச்சதோ இப்ப அதுக்கு நான் வெசலா மாறி இருக்கணும், அதே மாதிரிதான் இப்ப ஜியோவும் அப்படின்னு சொல்றப்ப அப்போ அவனு டீமனா மாறிடுவானா? நானாவது என்னோட கண்ட்ரோல நான் கரெக்டா இருப்பேன், ஆனா அவனோட கண்ட்ரோல் அவன் இழந்துட்டான், மொத்தமா அந்த டீமன் அவனை டேக் ஓவர் பண்ணிடும், அதுல நம்ம ஜியோ இறந்துருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றான். கேட்டோன்னே ஹீரோனுக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாருமே அங்க ஷாக்ல இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறான் அந்த டேங்க் குரூப்போட அந்த அடியாளு. ஜியோக்கு இதெல்லாம் கனவு மாதிரி வந்துட்டு இருக்கு கோமா ஸ்டேஜ்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜியோட பக்கத்துல உட்காந்துட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு நம்ம ஜியோ வேக்கப் ஆகுறான். ஆனா வேக்கப் ஆகுறவன் ஜியோவா வேக்கப் ஆகல, அவன் வந்துட்டு அந்த டீமனா தான் வேக்கப் ஆகுறான். உடனே வந்துட்டு அவ தடுத்து நிப்பாட்டுறா ஹீரோயின். அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு அவளை கொல்ல பாக்குறான். அந்த டீமனோட டேட்டோ வந்துட்டு அவனோட கழுத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த தூரத்துல வந்து பாத்துட்டு இந்த ஹீரோ வந்துட்டு தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் அப்படின்னு விடுறான். ஆனா ஹீரோட மேஜிக்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, அப்படியே அதை உதறி தள்ளி விட்டுருது. ஆக மொத்தத்துல மிகப்பெரிய வில்லனா ஜியோ தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கல்லு எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்துல தியானம் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆன்டி பைப்ல கேஷுவலா எப்பா ஜியோ நீ வேக்கப் ஆயிட்டியா அப்படின்னு பக்கத்துல வரும்போது ஒரு பெரிய சக்தியை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து போறான். ஒரு ஆள் வந்துட்டு வாட்ச்மேன் வந்துட்டு தடுக்கிறாங்க. அவங்கள அப்படியே தன்னோட கையை வச்சு கொன்னுட்டு அவன் போறான். இத பார்த்த ஹைவோ வந்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு ஜியோ கொஞ்சம் நார்மல் ஆகுறான். நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா எந்த ஒரு டீமனும் ஹியூமனை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜியோ வந்துட்டு தன்னோட வாழ்நாளையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அவனே ஒரு ஹியூமனை கொன்னுட்டாங்கும் போது எப்படி இதுக்கு பதில் சொல்ல, நீ ஒரு டீமனா மாறிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவன் வந்துட்டு லீச்வால் கூட ஃபைட் பண்ண வரைக்கும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ நான் தான் பண்ணனா அப்படிங்கிறப்ப யாஞ்சி பைப்ல அங்க வந்துட்டு இங்க பாரு நீ ஒண்ணும் பண்ணல, அந்த உருவத்தை மாத்திர லேடி டீமன் லேடி இருக்குல்ல அதுதான் உன்ன மாதிரி உருவத்தை மாத்திட்டு போயிட்டு அவனை கொண்டு இருக்கு, நீ ஒன்னும் அந்த வாட்ச்மேனை கொல்ல அப்படிங்கிறப்ப இல்ல அவன் தான் கொன்னான் அப்படின்ட்டு நம்ம ஹைவோ சொல்லிக்கிட்டே இருக்கா. இவ ஏன் சும்மா இருக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு நம்ம யாஞ்சி பைப்ல இல்ல நான் அவன் மேல சல்பர் வாசத்தை பார்த்தேன், அது நம்ம ஜியோ மேல இல்ல, ஆக மொத்தத்துல சல்பர் வாசம் வந்தா அந்த டீமன் தானே, ஏன் போய் சொல்ற, உன்னை அட்டாக் பண்ணதும் ஜியோ தான். இதை கேட்டோன்னே அவன் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். நீ ஹீரோயினை அட்டாக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போதுதான் இல்ல என்னாச்சு அவளுக்கு, இல்ல அவ இப்ப கொஞ்சம் நார்மலா தான் இருக்கா, நீ உன் கண்ட்ரோல்ல இல்லாம அட்டாக் பண்றதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, இப்போதான் உன்னோட நிலைமை எனக்கு புரியுது அப்படின்ட்டு. ஹீரோவுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியாது. என்ன ஜெயில போடுங்க, நான் வெளியில இருந்தா பிரச்சனை தான் அப்படின்ட்டு. இந்த ப்ராப்ளம் என்னன்னா ஜியோ கொலை பண்ண விஷயத்த ஒரு ஹியூமன் பார்த்துட்டான். அவன் கிட்ட வந்துட்டு எல்லாம் என்கொயரி பண்றப்ப நம்ம ஜியோ தான் இதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இந்த டீமனை கண்ட்ரோல் பண்றவங்களே நம்ம ஹியூமன் அஃபெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் அவங்க மேல விழுது. இங்க ஒரு விஷயத்த இந்த எபிசோட்ல நல்லா புரிய வைப்பாங்க, அதை நீங்களும் நோட் பண்ணுங்க. பார்த்தா நம்ம ஏன் ஜிப்பாய் விட்டு எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜியோ தான் கொல்னதே நாங்க தான் பார்த்தோம், உங்களால பெரிய ஆபத்து இருக்கு, இங்க பாருங்க அவர் ஜெயில தான் இருக்காரு, அவரால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அவர் ஒன்றும் டீமன் கிடையாது, இல்ல நான் பார்த்தேன் அவர் பெரிய டீமனு, உங்க இந்திய அசோசியேஷனை க்ளோஸ் பண்ணணும், எங்களுக்கு நீங்க கருதல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்த கிளப்பி விட்டுருக்காங்க. இதுல வில்லனோட
கை காலும் உள்ள இருக்காங்க போல. ஹீரோ அவனோட டீமும் பேசிட்டு இருக்காங்க. ஜியோ இதை இப்படி பண்ணதால நிறைய பேர் அவன் மேல கோவமா இருக்காங்க. அவனும் அதுல கில்ட் ஃபீல்ல இருக்கான். அப்போ ஒரு ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இது ஜியோ பண்ணலையா? ஏன்னா அவன் சுயநலவிலையும் அவன் இல்ல. அவனோட உருவத்துல வேற யாராவது பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. அவனோட கையில ரத்தக்கரை எதுவுமே அந்த நேரத்துல இல்ல அப்படிங்கிறப்ப ஹைவா என்ன சொல்றானா, அப்ப அது மழை பெஞ்சிட்டு இருந்த நேரம், அதனால அவன் கையில பிளட் இல்லாம இருந்திருக்கும். அவன் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சந்தேகப்பட்டுட்டு அந்த உருவத்தை மாத்திர டீமனை தேடி போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. என்னமோ இதை நீ பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு. நாங்க இன்னைக்கு வந்துட்டு அந்த டீமனை தேடி போறோம், நீயும் வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இருந்துட்டு நான் வெளியில வந்தாவே பிரச்சனையாக்கும். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இதுங்க 2 பேரும் நம்ம ஜியோவை கூப்பிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு. அங்க ஹீரோட டீம் வந்தோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் டீமன் குரூப் வருது அப்படின்ட்டு அவங்கள விரட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. அவன் தப்பு பண்ணல, இங்க இருக்கிற ஒரு டீமன் தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க கீழே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கப்ப மேல வந்துட்டு முகமுடி போட்டவனும் அந்த கூட டேங்க் குரூப்புக்கு தற்கொலை இருக்காங்கல்ல அவனும் வந்துட்டு அங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பிளான் படி தான் எல்லாம் நடக்குது, இதுதான் கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ அங்க பிளான போடுறான். யோ வந்துட்டு மறைஞ்சுதான் வந்திருக்கான். ஆனா அங்க வந்துட்டு வந்திருக்கிறது ஜியோ தான். அவனை கைது பண்ணி வைக்கல, இங்க வந்து வெளியில சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறவங்க மாட்டி விட்டுறாங்க. அந்த டேங்க் குரூப்போட அந்த தற்கொலை வேற வழியே இல்ல. இப்ப ஜியோ வந்துட்டு தன்னோட முகத்தை எடுத்து காமிச்ச உடனே அங்க இருக்கிற ஒரு ஆள், அதாவது அந்த வாட்ச்மேனை கொலை பண்ணப்ப பார்த்த ஒரு ஆள் வந்துட்டு இவன் டீமன் தான் இவனை புடிச்சு வைக்காம நம்மள பாதுகாக்காம இவங்க எல்லாமே நாடகம் நடத்தி தெரியாம ஆக மொத்தத்துல இவங்க நம்மள காப்பாத்த பாக்கல அப்படிங்கிற மாதிரி ஜியோ எல்லாம் டீமன் சொல்றத பார்த்துட்டு எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. ஜியோ தான் உடஞ்சி போயிடுறான். யாஞ்சி போலதான் ஒரு சைடு போயிட்டு இல்ல அவ டீமன் கிடையாது, அதை கண்டுபிடிக்க தேவைதான் இங்க வந்திருக்கோம், இங்க வேற யாரோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே அங்க ஜியோவோ ஒரு மனுஷனாவோ இவ்வளவு நாள் அவனை காப்பாத்தி வந்தனாவும் பார்க்கவே இல்ல. எல்லாருமே அவனை வெறுக்கிறாங்க. ஒவ்வொரு செகண்டும் பார்க்க ஒரு டீமன் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பாங்க வலியா அப்படிங்கறத அவன் அப்ப புரிஞ்சுக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு அவன் மேல முட்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சோன்னே அங்க ஹீரோயின் எல்லாம் உடஞ்சி போயிடுறா. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த பிளான் வந்துட்டு அங்க பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கிற மாதிரி வில்லன் பையபுல கேஷுவலா நின்றுட்டு இருக்கான். இத பார்த்து ஏஞ்சி பையபுல ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப இது எல்லாமே அவனோட பிளான் தான். நம்மளோட டீமன் அசோசியேஷனை அவன் தப்பா நினைக்க வைக்கணும், மக்கள் மத்தியில அதை எதிர்ப்பா மாத்தணும், இதுல நானும் ஒரு டீமன் அப்படிங்கறத தெரிய வைக்கணும், அவங்கதான் இந்த குரூப்பை அதாவது டீமன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கதான் காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பிளான போட்டுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த உலகம் அப்படிங்கிறது அவங்களுக்கான தேவைகள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லவனா பார்க்கும், அவங்களுக்கான தேவைகள் இல்ல அப்படிங்கிற வரைக்கும் உன்னை கெட்டவனா பார்க்கும். இது இந்த உலகத்துக்கும் தகும், அது டிராமாவுக்கும் மட்டும் கிடையாது. எல்லாருமே அப்படி நான் சொல்ல வரல, எதிர்பார்ப்புகள் இல்லாம ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க. இந்த அளவுக்கு ஹேர்ட் ஆகிக்க பார்த்துட்டு ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு அவனோட டீமன் ஃபார்முக்கு மாறுறான். மாறி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்து போட்டு தள்ளிலாம் தான் போறான். ஆனா ஐவோ தான் வந்துட்டு நீயும் கண்ட்ரோல் இழந்துடாத, ஏய் என்ன உங்களுக்கு டீமன்னா ரொம்ப கேவலமா போச்சா, எங்களுக்குள்ளயும் மனசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதாங்கிறப்ப இல்ல நீ உணர்ச்சி பேசுற, தயவு செய்து இப்படி பண்ணாத அப்படிங்கும் போதுதான் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். இவ்வளவு நாள் தன்னை ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு அவங்க டீமன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னு நினைச்சிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல விழுந்துடணும் அப்படியே தடுமாறி. அந்த இடத்துக்கு கரெக்டா அவன் லீச்சோன் பைப்ல வந்துட்டு என்ன நான் அவன் முன்னாடி வந்து நிக்கிறேன், என்ன கொல்லாம நிக்கிறேன், நான் எதுக்கு உன்னை கொல்லணும், நீ டீமன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹியூமன்ஸ்க்காக நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நானே இங்க டீமன் தெரியும் போது நான் என்ன பண்ண முடியும் பாத்தியா, இந்த மக்களே இப்படிதான், நீ டீமனோ இல்ல மனுஷனோ அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ண மட்டும்தான் நீ இங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இப்பதான் ஒரு வழியை உணர்றேன். நீயும் ஹீரோவும் என்ன மாதிரி வழியை அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரியுதா, அப்ப ஏன் கூட சேர்ந்துரு, நாம இந்த உலகத்தை மாத்துவோம், இந்த பிரிக்கிற உலகமே இருக்க வேணாம் அப்படிங்கிறப்ப உன்னை விட ஹீரோ எந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சிருப்பான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவன் என்னதான் டீமன் இருந்தாலும் அவனோட கண்ட்ரோல்ல இல்லாதப்பதான் அவன் தப்பு செய்யறானே, நீ அப்படி கிடையாது அப்படின்ட்டு நான் உன் கூட சேர மாட்டேன், உன்னை விட எப்பவுமே ஹீரோ தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் அவன் மனசு கஷ்டப்பட்டு தான் அங்க இருந்து போறான். ஆனா லீச்சுவான் பைபிளைக்கு ஓரளவுக்கு புரியுது தான் எங்க போனாலும் தனிமைப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற ஒரு வழி அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அவ திடீர்னு குட்டி பையனா மாறி அங்க அவ ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த டீமன் உருவத்தை மாத்திர டீமன் வந்துட்டு கொடை பிடிக்குது, நீயாவது என் கூட இருக்கியா அப்படின்னு கேக்குறப்ப நான் எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீமன் சொல்லும் போது அவனுக்கு ஹோப்பா ஒரு ஆள் இருக்கிறத நினைச்சு அவன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா நம்ம டீம் இன்னும் அதே இடத்துலதான் நிக்குது. அங்க வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட், நம்ம டேங் குரூப்போட இருபடி இருப்பான்ல நாங்க வந்துட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், நாம ஜியோலாம் ஒன்னும் கொலை பண்ணல, அது மட்டும் இல்லாம நாம பிரைம் மினிஸ்டரை கொன்னது யாரு
அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க தான் இதுல பெஸ்ட். இந்த குரூப் வந்துட்டு உங்களுக்கு அநியாயம் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப டேங்க் குரூப்பை எல்லா மக்களுமே உயர்த்தி பேசுற மாதிரி அங்க ஒரு ஆள் உருவத்தை மாத்துற ஆளை கொண்டாந்து வந்து இடிக்கிறாங்க. அப்படி உருவத்தை மாத்தும் பொழுது ஆகா இவங்க இந்த டீமோட புடிச்சிட்டாங்க, இனிமேல் இவங்க ஹெல்ப் தான் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மக்களும் இவங்க தப்பா தான் பாக்குறாங்க. அங்க இருக்கிற யாஞ்சி பயபிளைக்கு மட்டும் தான் தெரியுது அது உண்மையிலே உருவத்தை மாத்துற டீமன் கிடையாது, அவங்கள மாதிரியே இவன் வேற யாரையோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறது. இத பார்த்து யாஞ்சி பயபிள ஷாக் ஆயிட்டு சரி இதை இப்ப நம்ம கவனிக்கிறத விட நம்ம ஜியோவை தான் இப்ப பாக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து எல்லாமே கிளம்பிடுறாங்க. அங்க அப்ப அவன் தனியா உட்கார்ந்து இருக்கிறப்ப ஹீரோ தான் போய் பேசுறான். என்ன ரொம்ப மனசு உடைஞ்சிட்டியா? சேச்சா அப்படிலாம் இல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, என்னதான் நாம நல்லது பண்ணாலும் ஒரு சின்ன கருப்பு புள்ளி, என்ன சொல்ல வர, ஆமா நம்ம என்னதான் பிளைனா ஒரு வெள்ளை பேப்பரா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கருப்பு புள்ளி மட்டும் பட்டுச்சுன்னா அவ்வளவு தூரம் இருக்கிற வெள்ளை நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த சின்ன ஒரு கருப்பு புள்ளி தான் தெரியும். என்ன இருந்தாலும் நான் ஒரு மனுஷனை கொன்னுட்டேன் அப்படிங்கிற கில்ட் ஃபீல் எனக்குள்ள இருக்குது, ஆனா எத்தனை உயிரை நான் காப்பாத்திருப்பேன் அப்படிங்கறத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் இந்த உலகமே அப்படிதான், அவங்க பார்வையில இருந்து பார்த்தா நம்ம கெட்டவங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், என்னதான் உன்னை யாரும் டீமன் டீமன் சொன்னாலும் அது நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ ஒரு டீமனே கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னோட கண்ட்ரோல் இல்லாம நீ பண்ற விஷயத்துக்கு நீ என்னைக்குமே பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தன்னோட ஆறுதலை சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேருமே போயிட்டு மவுண்டன் கார்டு கிட்ட போய் உட்காந்து மறுபடியும் அந்த பைஸ்டோக்கனை ரிப்பேர் பண்ணிட்டாங்க. 2 பேருமே அங்க இருக்கிற அந்த கல்லு அந்த ஸ்டோனை மறுபடியும் ஒன்னாக்குறாங்க. எல்லாமே அங்க சரியாகுது. நம்ம குட்டி பையனோட அம்மாவும் உயிரோட வந்து நிக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது குட்டி பையன் வெளியில வருவானா? நம்ம ஜியோ இருக்கான்ல அவனோட வால், அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த இடத்துல போயிட்டு இந்த வாழை ஒன்னா இணைக்கிற வழி கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு ஆகிற கிஃப்டை வச்சு எப்படியாவது போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா நம்ம லீச்சோனும் அவனோட அஸ்டடும் வந்து தடுக்க வராங்க. உடனே யாஞ்சி பையப்புல என்ன பண்றானா ஒரு பொடியை தூவி அவங்கள அங்கிருந்து மறைச்சு விட்டுறான். ஆனா கரெக்டா அவங்க வந்துட்டு அந்த கிங்டம்த்துக்கு போயிட்டாங்க. அவங்க போற வழியெல்லாம் எறும்பு கூட இருக்கு. ஏன்னா அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியாமையே இவங்க இங்க போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் கட் பண்ணி லீச்சோட பையப்புல எங்க போயிருக்கான்னு பார்த்தா அவனை வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுட்டான் நம்ம யாஞ்சி பைய. அதை பார்த்து அந்த உருவத்தை மாத்திர மாஸ்டர் கேக்குது, ஏன்னா அங்க போக முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? இவ்வளோ வருஷமா அந்த இடத்துக்கு யாருமே போகல, போனவங்களும் உயிரோட வரலனா அங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மாஸ்டர் இருக்கதாவும் அந்த மாஸ்டர் வந்துட்டு டீல் போட்டு அங்க போறவங்கள, அதாவது அங்க ஒரு ட்ரெஷர் இருக்கு அதை எடுக்க போறவங்க எல்லாத்தையுமே சாகடிக்கிறதாவும் தான் ஒரு மித்து இருக்கு. அதுக்காக இவங்க உள்ள போகும்போது கரெக்டா ஜியோ பைப்ல ஸ்டாப் பண்ணி இங்க பாருங்க இது என்னோட பிரச்சனை, நானே போய் சரி பண்ணிக்கிறேன், தயவு செய்து நீங்க வராதீங்க, நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோ இருந்துகிட்டு நான் உன்னை விட்டு தனியா போக முடியாதுப்பா, இங்க பாரு நம்ம ஒரு டீல் போட்டுக்கிட்டோம், என்னோட கையால தான் நீ சாவ அப்படின்ட்டு, அந்த டீல் என்னால நிறைவேற்ற முடியாதுங்கிறதுக்காக எல்லாம் இப்படி பண்ணாத, எனக்கு அப்புறம் நீ இந்த டீமை வழி நடத்துறதுக்கு நீ வேணும் அப்படிங்கிறப்ப ஏப்பாப்பா கொஞ்சம் சென்டிமெண்டா பேசாத நிப்பாட்றியா, உன்னோட டீம் என்னோட டீம் அப்படிலாம் இல்ல, நம்ம டீம், இதுல என்ன நம்ம டீல் போட்டுக்கிட்டோம், என்னோட சாவு உன் கையிலங்கும் போது உன்னோட சாவை பாதுகாக்க வேண்டியது நான் தானே, அப்போ நீ தான் என்ன கொல்லுவ, அது வரைக்கும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போக ரெடி ஆகுறான். அப்புறம் ஹீரோயின் பக்கம் தான் 2 பேரும் திரும்புறாங்க. நீ வராத நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆனா ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்றா, இன்னும் இருந்தாலும் நீ என்னோட ஃபேமிலி, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ட்டு. ஐவோ சொல்லவே தேவையில்ல, அவ சும்மாவே முறைப்பா, இதுக்கப்புறம் இவகிட்ட பஞ்சாயத்து வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகும்போதே ஒரு குரல் கேக்குது, நீ எங்க இருந்து வந்திருக்க ஏன் வந்திருக்க அப்படின்ட்டு அந்த குரல் கேக்குது. அப்படி சொல்ல வரும்போதே எல்லா விஷயத்தையும் சொல்லுது. நீ அந்த வால் புரோக் ஆனதுக்காக தானே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும், உன்னோட மார்க், உன்னோட உடம்புல இருக்கிற மார்க் வால் உடைஞ்சா மட்டும்தான் வரும், அது மட்டும் இல்லாம நீ டீமனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்க, அது உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஜியோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது எல்லாமே தெரிஞ்ச உனக்கு கண்டிப்பா அந்த வாழை சரி பண்றதுக்கான விஷயமும் தெரியும் தானே. ஐயோ அந்த வாழை சரி பண்றதுக்கான விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்ப அதை எனக்கு சொல்லு அப்படின்னு ஜியோ கேக்குறப்ப
ஆ சொல்லலாம். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் ரொம்ப நாளா இங்க தனிமையா இருக்கேன். நீ என் கூட இணைஞ்சிரணும். என்னோட இடத்துக்கு நீ வந்துடணும். இங்க இருக்கிற பணி மூலியமா நீ பணியா மாறுனா, நான் அந்த விஷயத்த நான் செஞ்சு குடுப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஜியோ என்ன முடிவு பண்றான்னா, சரி தன்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது அந்த வாள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் முன்ன போக ட்ரை பண்றான். ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு இது தப்பான முடிவு. என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணா சேர்ந்து ட்ரை பண்ணலாம். தயவு செய்து இப்படி ஒரு முடிவு எடுத்துறாத" அப்படின்னு சொல்றான். ஆனா ஜியோ கேட்கவே கிடையாது. இவன் வந்துட்டு பின்னாடி போக ட்ரை பண்றான். ஆனா அங்க இருக்கிற அந்த வாய்ஸ் அவன கண்ட்ரோல் பண்ணி, ஹீரோவ கண்ட்ரோல் பண்ணி, அவன வர முடியாம பண்ணுது. இவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக, அவன சுத்தி அந்த பணிகள்லாம் அவன அப்படியே பழியா மாத்த பாக்குது. ஹீரோ இந்த நேரத்துல அவன விட்டுக் குடுக்க கூடாது அப்படின்ட்டு, ஐவா கிட்ட சொல்லி, தான் கால்ல இருக்கிற பனிய உடைச்சு விடு அப்படின்னு சொல்றான். அவளும் அந்த அம்ப எடுத்து விட்டுட்டு, ஹீரோ கால்ல இருக்கிற பனிய எடுத்து விட்டுர்றா. ஹீரோ தன்னோட சக்திய பயன்படுத்தி, அப்படியே ஜியோவ போயிட்டு எப்படியாவது அதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்றான். மொத்தமா அவன் இறக்கப் போற நேரத்துல, ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட முதுகுல போயிட்டு தன்னோட சக்திய பயன்படுத்துறான். 2 சக்தியும் அதிகமா அட்டாக் ஆயிட்டு, இப்ப 2 பேருமே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இத பார்த்து ஹீரோயினுக்கும் நம்ம ஹைவோக்கும் செம்ம ஷாக்கு. இப்ப 2 பேருமே ஃப்ரீஸ் ஆயிட்டா, அந்த வாள காப்பாத்த போறது யாரு? இவிங்க 2 பேரும் ஃப்ரீஸ் ஆயிட்டா எல்லா வில்லன்களும் ஒட்டுமொத்தமா இங்க வந்துருவாங்களே! இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.